அதற்கு ஏற்றாற் போல அவர்கள் பருகுகின்ற திராட்சைப்பழ ரசமும் அங்கே தயாராக வைத்திருப்பாங்க. இதெல்லாம் யார் தயாரிப்பாங்க? இது பேருக்கு சாப்பிடுறதுக்கு சாமியார் சாப்பாடு கொண்டு வருவாங்க. சாமியார் நற்கருணை கொண்டு வருவார். முடியுமா? முடியாது. யார் கொடுக்கிறது? அந்த சமூகம். ஒரு வீட்டில் கூடுறாங்க, அந்த வீட்டில் போதிய அளவு உணவு இல்லை என்றால் என்ன செய்வார்கள்? அக்கம் பக்கத்தில் பார்த்து, சரி உங்கள் வீட்டில் கொஞ்சம் இல்லை, உங்கள் வீட்டில் நீங்கள் செய்தது கொஞ்சம் கொண்டு வாங்க, உங்கள் வீட்டில் செய்ததை நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து அவர்கள் தங்களுடைய உணவுப் பொருளை கொண்டு வருவார்கள். அது இயேசுவின் உடலாக மாற்றி அவர்களுக்கு வழங்கப்படும். எனவே தலைமை பொருட்களை ஏற்றது அப்போஸ்தலர்கள் கிடையாது. அவங்க போய் வாங்கிட்டு கூப்பிடுவாங்க. அப்போஸ்தலர்கள் போய் இறைவார்த்தை புத்தகத்துக்கு நற்கருணையை உண்டாக்கி அவர்களுக்கு வழங்கிட்டு வர வேண்டியது வேலை அப்போஸ்தலர்கள். அப்ப தலைமை பணி, பொறுப்பு எல்லாவற்றையும் அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதெல்லாம் நல்ல நல்ல பண்புகள். ஏறக்குறைய 312ஆம் ஆண்டு ரோமை பேரரசர் கான்ஸ்டன்டைன் கிறிஸ்துவரானார். அதன் பிறகு அவர்தான் முதலில் கோயிலை கட்டினார். அது வரைக்கும் கோயில் கிடையாது. கோயில் இல்லை, எல்லாரும் கூடி வருவது கிடையாது. அந்தந்த இல்லத்தில் கூடி அவர்கள் அன்பு சமூகமாக வாழ்ந்தார்கள். அது இவ்வளவு நல்ல பண்புகள். நல்ல பண்புகள் எல்லாம் நான் சொன்னது போல குறுகிய எண்ணிக்கையில் எல்லாரும் கூடுவதால அவர்கள் இறைவார்த்தையை கேட்கவும் நற்கருணையை பகிர்ந்து கொள்ளவும் எளிதாக முடிந்தது. ஒருவர் ஒருவரை அறிந்து கொள்ள முடிந்தது. இரண்டாவதா, ஒருவருடைய பிரச்சனைகளை அவர்கள் அறிந்து உதவி செய்ய பங்கேற்க முடிந்தது. மூன்றாவதாக தலைமை பணி அவர்களிடத்தில் இருந்தது. நான்காவதாக தனி இடத்துக்கு மதிப்பு இல்லை, சமூகத்துக்கு மனுஷனுக்கு மதிப்பு, இடத்துக்கு மதிப்பு இல்லை. இதெல்லாம் நல்ல பண்புகள். ஆனால் கோயில் கட்டப்பட்ட பிறகு இந்த கான்ஸ்டன்டைன் அரசன் தான் முதலில் கோயில் கட்டினார். அந்த கோயிலுக்கு அவர் என்ன பெயர் வைத்தார்? பசிலிக்கா என்று பெயர். ஏன் பசிலிக்கா என்று பெயர் வைத்தார்? அரசனுடைய அரசவை, பார்லிமெண்ட் ஹவுஸ், அது ரோமாபுரியில பசிலிக்கா என்று அழைப்பார்கள். அங்கே அரசன் தன்னுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பார். அமைச்சர்களை கூட்டி அவர் நாட்டு நலனை பற்றி விசாரிப்பார். அரசவை நடைபெறும். இந்த கோயிலை கட்டின அரசர் என்ன பண்ணிட்டார்? உடனே கோயிலுக்கு பசிலிக்கான்னு பேர் வச்சார். ஏன் கோயிலுக்கு பசிலிக்கான்னு பேர் வச்சாருன்னா, நான் ஒரு மன்னர் அரசன், நான் என் இருக்கையில் அமர்ந்து என் நாட்டை ஆட்சி செய்கிறேன். இந்த கோயில் கடவுளுக்கு சொந்தவர். கடவுள் தான் எல்லாவற்றுக்கும் பெரியவர். அவர் தான் எல்லாவற்றுக்கும் அரசர். ஆகவே அவர் அமர்ந்து ஆட்சி செய்கின்ற இந்த ஆலயம் பசிலிக்கா என்று அழைக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். நியாயமானதுதான், நல்லதுதான். ஆனால் இன்றைக்கு என்ன ஆச்சு? உலகத்தில் எந்த நாட்டிலும் அந்த நாட்டு அரசரை பசிலிக்கா என்று குறிப்பிடப்படவில்லை. கத்தோலிக்க திருச்சபையில் மட்டும்தான் அது மிக முக்கியமான பேராலயங்கள் பசிலிக்கா என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவர் ஆலயம் அன்னையில் அதிகாரப்பூர்வமாக பசிலிக்காவாக அறிவிக்கப்படும். ஆலயம் சகரில் பங்கு ஆலயம், கிளைப்பகுதியில் இருக்கிறது சாதாரண ஆலயம், இது பங்கு ஆலயம், மறைமாநிலத்தில் இருக்கிறது பேராலயம். திருச்சபை அங்கீகாரம் செய்து பத்திரிகாரம் வந்து பாப்பானோட அங்கீகாரம் செய்தால் அது பசிலிக்கா. ஆக இந்த காலத்தில் பசிலிக்கா என்பது முதல் முறையாக கோயிலுக்கு வழங்கப்பட்டது. அதனால் என்ன நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. என்ன நன்மைகள்? பெரிய இடம், ஊர் முழுவதும் ஒரே சமயத்தில் கோவிலுக்கு வரலாம், எல்லாரும் சேர்ந்து வழிபடலாம், எல்லாரும் கும்பலாக கூடி பாடலை பாடலாம், நல்லா அழகா இருக்கும், எல்லாரும் பல பணிகளை செய்யலாம். அதனால
சிறப்பா இருக்க அதிகாரிகள். இப்போ பெரிய கோயில் நிறைய பேர் வராங்க அப்படின்னா என்ன ஆகுது? சிறப்பு அதிகமாகிறது. ஆனா அதே சமயத்துல எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. எக்ஸ்பர்ட்டுக்கு மட்டும் தான் வாய்ப்பு கிடைக்கும். மற்றவங்க எல்லாம் பார்வையாளர்களா வந்து பார்த்து விட்டு போவார்கள். பார்த்து விட்டு போகிறவர்களாக இருப்பார்கள். பங்கேற்பாளர்களாக இருக்க முடியாது. ஆனா இல்லத்து அவையில, இல்லத்து சபையில எல்லாரும் பங்கு வகிப்பார்கள். எல்லாரும் ஒரு வீட்டுல அங்கேயும் கூட்டம்னா எல்லாரும் இருக்கைகளை கூட வாசிக்க, அமர, பகிர்ந்து கொடுக்க எல்லா ஏற்பாடுகளும் எல்லாரும் பங்கேற்றார்கள். இங்கே பார்வையாளராக இருந்து போக பலர் வருகிறோம். வாய்ப்பு இல்லை. ஆனால் பெரிய கூட்டத்துல ஒரு பெரிய குறை என்னன்னா எல்லாருக்கும் பங்கேற்பு கிடையாது. இரண்டாவது, சின்ன குழுவா இருந்தா யாரு யாரு என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம், என்ன கவலை, எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட 20 வீடுகள் தொடர்ந்து அந்த பகுதியில வெவ்வேறு இடத்தில் கூடி வந்தால் ஒருவரை அவர்களுக்கு நெருக்கமாக அறிந்து கொள்வார்கள். அவருடைய பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். இங்கே வந்தா என்ன ஆகுது? அனாமதேயம். என்ன நடக்குது? உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை, உங்க வீட்டுல என்ன பிரச்சனை, யாரு இந்த ஆண்டு தேர்வுக்கு போறாங்க, யாரு கல்லூரிக்கு போறாங்க, யாருக்கு திருமணம் நடக்க தெரியுமா? அவ்வளவு அதிகமா தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால பெரிய கூட்டத்துல அனாமதேயம் அதிகமாக வருகிறது. அதனால அந்த பெரிய வசதிக்கா கோவில்ல மக்கள் கூடும்போது நீ யாரோ நான் யாரோ என்ற ஒரு அனாமதேயம். சிறு குழுக்கள் கூடும்போது 2 பேருக்கு சாப்பாடு இல்லைன்னா உடனே என்ன செய்வாங்க? என் வீட்டுல இருந்து நான் கொஞ்சம் போய் எடுத்துக்கிறேன், உடனே போய் எடுத்துக்கிறோம். நீங்க எனக்கு நாட்கள் 10 இல்லை அப்படின்னா என்ன செய்வீங்க? உடனே சாமியார் சரியில்லை, ஒழுங்கா எண்ணி வைக்க மாட்டாங்க. இது என்ன பண்ணியிருக்காரு? யாருக்கு பொறுப்பு போகுது? அவருங்க. நீங்க போற சொல்றவங்க, வேடிக்கை பார்க்கறவங்க, அனுபவிக்கிறவங்க. உங்க பங்கேற்பு கிடையாது. புற சொல்றதா உங்க பங்கேற்பு. அப்ப எந்த அளவுக்கு தலைமையத்துவம் ஒரே ஆளுக்கு குவியுது பார்த்தீங்கன்னா பங்கு சாமியார் தான் எல்லாமே. அதனாலதான் அந்த காலத்துல பகிரப்பட்டது பொறுப்புகள், பணி, தலைமையத்துவம் எல்லாம். எனவே எல்லாரும் பொறுப்பு. ஏதாவது போறா யாரு? நாம தான் பொறுப்பு, அவர் இல்லை. அதனால நீங்க ரொம்ப சுலபமா தட்டி கழிச்சு வேதியர் மேலையும் காதல் மேலையும் குறைய போட்டு நான் போயிட்டே இருக்கோம். எவ்வளவு பெரிய தீமை பார்த்தீங்களா? அடுத்ததை பாருங்க. எந்த அளவுக்கு இந்த இடம் முக்கியத்துவம் வருவாங்க. உடற்க காலத்தில் இடத்திற்கு முக்கியத்துவம் இல்லை, மனிதனுக்கு முக்கியத்துவம், மனித இதயத்திற்கு முக்கியத்துவம், ஆன்மாவுக்கு முக்கியத்துவம். எது திருச்சபை, திரு அவை, மக்கள் சமூகம், விசுவாசிகள் சமூகம் தான் திரு அவை, திருச்சபை. நீங்க தான் திருச்சபை, விசுவாசிகள் தான் திருச்சபை. ஆனா கெட்ட காலம் பாருங்க. உங்க சர்ச்சு எங்க இருக்குது அப்படின்னா சர்ச்சில் திருச்சபை, சர்ச்சில் செஞ்சு சர்ச்சுன்னு கூப்பிடுறோம். இவங்க இந்த இடம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு, முக்கியத்துவம் அடைஞ்சிருச்சு. அதனால நடந்து போகும்போது அப்படியே வணங்குறோம். உன்னுடைய சகோதரன் முன்னால் வந்தா போடா. இடம் முக்கியத்துவம் பெற்றது இல்லை, மனித முக்கியத்துவம் அடைஞ்சானா பாருங்க. இடத்தை கட்டிட்டு இந்த இடத்தை அபிஷேகம் செய்து முக்கியம்னு இதை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கிறோம்.